Hi friends, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாடல் மாதிரியே உங்களுக்கும் பில்டிங் மாடல் பண்ணி இந்த அளவுக்கு ரெண்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்க SketchUpக்கு பிகினரா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களாலையும் SketchUpல இந்த மாதிரி பில்டிங்ஸை ஈஸியா பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். SketchUp ஓப்பன் பண்றேன். நான் யூஸ் பண்ணுற SketchUp 2021 வெர்ஷன். உங்கள்கிட்ட SketchUp வேறு வெர்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் எந்த வெர்ஷனாலும் மாடல் பண்ண முடியும். ஸோ SketchUp ஓப்பன் பண்ணதும் கிரியேட் நியூ மாடலில் ஒரு டெம்ப்ளேட் கேட்கும். நம்ம இப்போ பண்ண போகிற பில்டிங் வந்து ஃபீச்சர் இன்ச்சஸில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே சிம்பிளில் இன்ச்சஸை செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு யூனிட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் அந்த யூனிட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு blank ஃபைல் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இந்த blank ஃபைலில் இந்த தேவையில்லாத ஆப்ஜெக்ட்லாம் டெலிட் பண்ணிடுங்க. அது எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள், டெலிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எதுவும் தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இருந்தால் எல்லாமே டெலிட் ஆயிரும். ஸோ SketchUpஐ ஓப்பன் பண்ணதும் முக்கியமான விஷயங்கள் முதல்ல தெரிஞ்சுப்போம். SketchUpல நியூ blank ஃபைல் ஓப்பன் ஆனதும் இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிராயிங் ஏரியா. நம்ம ட்ரா பண்ணுற 3D ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படின்னு 3 ஆக்சிஸ் இருக்குது. அதுதான் XYZ ஆக்சிஸ். அடுத்தது டூல் பார்ஸ். இந்த லெஃப்ட்டில் இருக்கிறது தான் டூல் பார்ஸ். இங்கே லைன், ரெக்டாங்கிள், புஷ் புல் 3 எந்தெந்த ரூல்ஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே இருக்கும். சம்டைம்ஸ் மேலே இருக்கும். அடுத்தது டிஃபால்ட் ட்ரே. இந்த டிஃபால்ட் ட்ரேயில் மெட்டீரியல்ஸ், காம்போனன்ட்ஸ் அப்படின்னு மாடலுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இருக்கும். இப்போதைக்கு ரஃபாக சொல்கிறேன், மாடல் பண்ணும்போது டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது இங்கே மெஷர்மெண்ட் பாக்ஸ்னு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் இப்போ நம்ம ட்ரா பண்ணும்போது எவ்வளோ டைமென்ஷன்ஸ்னு நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த டைமென்ஷன்ஸ்லாம் இங்கே தான் கொடுக்கணும். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட் பாக்ஸ். அடுத்தது நேவிகேஷன் டூலை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த டிராயிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 2D டிராயிங் வரைய போகிறதில்ல, 3D மாடலிங் தான் பண்ணுறோம். 2D டிராயிங்னா உங்களுக்கே தெரியும், வெறும் 2D பிளேனில் தான் இருக்கும். ஆனால் 3D டிராயிங்னா அதுக்கு ஹைட்டு, திக்னஸும் இருக்கும். ஸோ நம்ம பண்ண போகிற மாடல் வந்து 3D ஸ்பேஸில் இருக்கும். அதான் இந்த டிராயிங் ஏரியா வந்து 3D ஸ்பேஸில் இருக்கும். இப்போ நேவிகேஷன்னா என்னென்னா, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்போக்க பார்க்கணுன்னா எப்படி பண்ணுறது? நீங்கள் டிராயிங் ஏரியாவில் ட்ரா பண்ண ஆப்ஜெக்ட்ஸை சுற்றி பார்க்கணும், இல்லை வேறு ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த நேவிகேஷன் டூல்ஸ் ரொம்ப முக்கியம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆர்பிட். ஆர்பிட் எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இப்போ நான் இங்கே ஒரு கியூப் வரைஞ்சிருக்கேன். உங்கள் மவுஸில் மிடில் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். மவுஸ் கர்சர் இந்த ஷேப்புக்கு மூவ் ஆயிரும். இதுதான் ஆர்பிட். ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வியூ வந்து ரொட்டேட் ஆகும். கியூப் ரொட்டேட் ஆகலை, இந்த வியூ தான் ரொட்டேட் ஆகுது. பாருங்கள், கியூபுக்கு இந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளால். இதுதான் ஆர்பிட். அடுத்தது பேன். பேன்னா என்னென்னா, நான் ரொட்டேட் பண்ணல, ஜஸ்ட்டு மூவ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸு மிடில் பட்டனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஜஸ்ட்டு மூவ் மட்டும்தான் ஆகும், சுத்தாது. ஸோ இது பேன். அடுத்தது ஜூம் இன், ஜூம் அவுட். அது உங்களுக்கே தெரியும். மவுஸோட மிடில் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்னு, ஸ்க்ரோல் அவுட் பண்ணிங்கன்னா அவுட்டு. இது ஜூம் இன், ஜூம் அவுட்டு. நீங்கள் வரையும் போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வியூலே இல்லாமல் ஆப்ஜெக்ட் வெளியே போயிடுச்சுன்னா, இப்போ நான் ஒரு கியூப் வரைஞ்சேன் இல்லையா, அது எங்கேயோ போயிடுச்சு, இங்கே எங்கேயுமே காணாம் அப்படின்னா பேனிக் ஆகக்கூடாது. இந்த டூல் பாரில் கீழே ஜூம் எக்ஸ்டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் என்னென்ன வரைஞ்சிங்களோ அது எல்லாமே இந்த டிராயிங் ஏரியாவுக்குள்ளே வந்துடும். இது ஜூம் எக்ஸ்டெண்ட். அடுத்தது செட்டிங் யூனிட்ஸ் அண்ட் ப்ரிசைஸ். நீங்கள் மாடல் பண்ணும்போது யூனிட்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே விண்டோஸில் மாடல் இன்ஃபர்மேஷனில் இங்கே யூனிட்ஸ் இருக்கும், அங்கே இங்கே என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே டெம்ப்ளேட் கொடுக்கும்போது ஃபீச்சர் இன்ச்சஸ் கொடுத்தனால இங்கே எல்லாமே இன்ச்சஸில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மாற்றணும்னா இந்த ஃபார்மெட்டை கிளிக் பண்ணி இன்ஜினியரிங் ஆர் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு யூனிட்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். பாருங்கள், யூனிட்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர் சேஞ்ச் பண்ணி ப்ரெசிஷன் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்ச்சஸ்லேயே வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் SketchUpஐ ஓப்பன் பண்ணதும் நம்ம மாடல் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அதை நான் சம்மரியாக போடுறேன். இந்த விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு அடுத்து மாடலிங் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி பில்டிங் மாடல் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண கூச்சப்படாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ்.